அனைவருக்கும் வணக்கம். பிளிஸ் வேலி யூடியூப் சேனலுக்கு உங்களை மனமாற வரவேற்கிறேன். இன்றைய நாள் உங்களின் ஆன்மீக பயணத்தில் மிக முக்கியமானதாக அமையப்போகிறது. ஏனெனில் நம் பாரம்பரியத்தின் மிக ஆழமான ஆன்மீக தத்துவமான வேதாந்தம் பற்றி நாம் பேசப்போகிறோம். வேதாந்தம் என்றால் என்ன என்பதையும் இதில் என்ன சிறப்பு இருக்கிறது என்பதையும் பற்றி பார்ப்போம். வேதாந்தம் என்பது நம் வாழ்வின் ஒவ்வொரு துளியிலும் வெளிப்படும் ஆழமான உண்மைகளை வெளிப்படுத்துகிறது. வெறும் தத்துவத்தால் மட்டுமல்ல, நம் அன்றாட வாழ்க்கையை எளிமையாகவும் ஆன்மீக நெறியில் புரிந்து கொள்ளச் செய்வதற்கு இது ஒரு சிறந்த வழிமுறையாகவும் இருக்கும். நம் வாழ்வில் சந்திக்கும் பல்வேறு சவால்கள், கேள்விகள், சந்தேகங்கள் எல்லாவற்றுக்கும் வேதாந்தம் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இது சாதாரணமாக தெரிந்தாலும் உள்ளுக்குள் மிக ஆழமான உண்மைகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு சுவாசத்திலும், நம் செயல்களிலும், நம் மனதிலும் அதற்குள் மறைந்திருக்கும் பரம ஆன்மா என்னும் உண்மையை நமக்கு உணர்த்துகிறது. நம் சாதாரண நிகழ்வுகளுக்குள் நிறைந்திருக்கும் பிரம்மத்தின் தரிசனத்தை உணர்ந்து அதை கொண்டே நம் வாழ்க்கையை சிறப்பிக்க வேண்டும் என்று வேதாந்தம் கற்றுத்தருகிறது. அதாவது, வாழ்க்கை என்பது வெறும் சந்தோஷம், துக்கம், வெற்றிகள், தோல்விகள் என்று பார்ப்பதை விட எல்லாவற்றிற்கும் பின்னால் இருக்கின்ற அந்த பரம உண்மையை புரிந்து கொள்வதே வேதாந்தத்தின் நோக்கமாகும். இது உங்கள் மனதை அமைதியாக்கி ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிகாட்டும் ஒரு சக்தியாக இருக்கும். அன்றாட வாழ்க்கையில் எதை எதிர்கொண்டாலும் அதை ஆன்மீக பார்வையில் எப்படி அணுகுவது என்பதை வேதாந்தம் நமக்கு அறிவுறுத்துகிறது. இந்த பக்தி, அறிவு மற்றும் அனைத்து ஆன்மீக பயணமும் நமக்கு ஒரே இலக்கை தான் காட்டுகிறது. அது வேதாந்தமாகும். இன்று நாம் அதை பற்றியே ஆழமாக ஆராய்வோம். இந்த பயணத்தில் உங்கள் எண்ணங்களை திறந்த மனதுடன் கொண்டு வந்தீர்கள் என்றால் வேதாந்தம் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். நண்பர்களே, வேதாந்தம் என்ற வார்த்தைக்கு ஒரு அழகான அர்த்தம் உள்ளது. அதாவது, வேதத்தின் முடிவு என்பதாகும். வேதங்களின் கடைசி பகுதி, அதாவது உபனிஷதங்களில்தான் வேதாந்தம் உள்ளது. ஆனால் இதை வெறும் வேதங்களின் கடைசி பகுதியாக மட்டும் பார்க்கக்கூடாது. வேதத்தின் உச்சம் என்றும் பொருள்படும். இது அறிவின் மிக உயர்ந்த நிலையை குறிக்கிறது. வேதாந்தம் என்ன செய்கிறது என்றால், நம் ஆன்மாவை பற்றியும் இந்த பிரபஞ்சத்தின் உண்மையான தன்மையை பற்றியும் ஆழமாக ஆராய்கிறது. அதாவது, நம்மை சுற்றியுள்ள உலகம் எப்படி செயல்படுகிறது, நம்முடைய ஆன்மாவின் பங்கு என்ன, இதெல்லாம் வேதாந்தத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை அறிவது வாழ்க்கையை பற்றிய புதிய விழிப்புணர்வை தருகிறது. வேதாந்தத்தின் முக்கியமான 2 தத்துவங்களை கவனிக்கலாம். முதலாவதாக அத்வைதம். அத்வைதம் என்பது வேதாந்த தத்துவத்தின் மிக முக்கியமான பகுதியாகும். அத்வைதம் என்றால் இரண்டற்றது அல்லது ஒன்றானது என்று பொருள்படும். இதன் மையக் கருத்து என்னவென்றால், நமது ஆத்மா மற்றும் பிரபஞ்சம் முழுவதும் ஒரே பொருள்தான் என்பதை விளக்குகிறது. இதன் அடிப்படையில் 2 தனிப்பொருள்கள், அதாவது தெய்வம் மற்றும் பிரபஞ்சம், இரண்டும் இல்லை. எல்லாவற்றிலும் ஒரே சக்திதான். அதே சக்திதான் அனைத்திற்கும் ஆதாரமாகவும் உள்ளது. அத்வைதத்தின் முக்கிய கூறுகள் என்னவென்றால், பிரம்மம் மற்றும் ஆத்மா. பிரம்மம் நித்திய சத்தியமாக இருக்கின்றது. அத்வைத தத்துவத்தில் பிரம்மம் என்றால் பிரபஞ்சத்தின் அனைத்து வஸ்துக்களுக்கும் மேலான, நிரந்தர, முழுமையான, மாறாத உண்மையாகும். பிரம்மம் ஏதோ வெளியிலிருந்து வேறு ஒன்றாக இருப்பதல்ல. அது எங்கும் எல்லாவற்றிலும் இருக்கிறது. பிரம்மம்தான் நம்முடைய ஆத்மா. அதே சமயம் அதே பிரம்மம்தான் உலகத்தின் ஆதாரமாகவும் உள்ளது. இதனால் பிரம்மம் நம்முடைய உடல், மனம் போன்றவற்றுக்கும் அப்பாற்பட்டதாக உள்ளதை அறிய வேண்டும். இரண்டாவதாக, ஆத்மா பரமாத்மா ஒன்றே என்ற அத்வைத வேதாந்தத்தின் கருத்தை இன்னும் தெளிவாக விளக்குவோம். ஆத்மா என்றால் என்ன? நம்முடைய ஆத்மா என்பது நமது உள்நிலை உணர்வு.
நான் என்று உணர்கிற அந்த சுயம், உதாரணமாக நீங்கள் நான் இருக்கிறேன் என்று சொல்வது, அது உணர்வில் நீங்கள் உணரக்கூடியது. ஆனால் இந்த ஆத்மா உங்கள் உடலோ அல்லது மனதோ அல்ல. உங்களின் உடல் மாறுகின்றது, வயதாகிறது, இளமை மறைகிறது, சில வேளைகளில் நோய் வருகின்றது. மனமானது சிந்தனை, உணர்ச்சி, ஆசைகள் என பலவாறு மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கடந்து எங்கோ ஒரு நிலையான சுயம் உள்ளது, அதுதான் ஆத்மா. பரமாத்மா என்றால் என்ன? பரமாத்மா என்பது பிரபஞ்சத்தின் உண்மையான ஆதாரம், எல்லாவற்றுக்கும் மேலான மெய்ப்பொருள். அதுவே வேதாந்தத்தில் பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறது. பரமாத்மா எங்கும் நிறைந்திருக்கும் சக்தி. இதுவே நம் வாழ்க்கையின் உள் ஆதாரம். அத்வைதம் என்ன சொல்கிறது என்றால், நம்முடைய ஆத்மா, அதாவது நமது தனிப்பட்ட சுயம், உண்மையில் பரமாத்மா என்ற பிரம்மம்தான். நம் சுயம் மற்றும் பரமாத்மா இரண்டல்ல, அவை ஒன்றேதான் என்று சொல்கிறது. நாம் அனைத்தையும் வேறுபட்டதாக காண்பது அறியாமையின் காரணமாகும். நாம் உடல் மற்றும் மனம் என்ற மாயையால் மட்டுமே நம் ஆத்மா பரமாத்மாவிலிருந்து வேறுபட்டது என்ற எண்ணம் தோன்றுகிறது. நாம் உடலை அடையாளமாக கொண்டு செயல்படுவதால் நான், நீங்கள் என்ற பிரிவுகள் தோன்றுகின்றன. இருந்தாலும் இவை எல்லாமே மாயைதான். உண்மையில் நாம் அனைவரும் ஒரே ஆத்மாதான், அதாவது பரமாத்மாவின் பிரதிபலிப்புகள்தான். நான்காவதாக, ஒருமைப்பாடை உணர்வது. அதாவது அத்வைத வேதாந்தத்தில் நாம் உண்மையில் அறிய வேண்டியது என்னவென்றால், நம் ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்பதை உணர வேண்டும். நான் என்று சொல்வதை பெரும்பாலும் உடல், மனம், சிந்தனை ஆகியவற்றோடு தொடர்பு படுத்துகிறோம். ஆனால் அத்வைத வேதாந்தம் இதை ஆழமாக புரிந்து கொள்ளச் சொல்கிறது. இப்போது இந்த விஷயத்தை எளிமையாக விளக்கிடலாம். நான் என்ற உணர்வு. நீங்கள் தினசரி வாழ்க்கையில் நான் என்று உணர்கிறீர்கள். உதாரணமாக, நான் இந்த உடலுக்குள் இருக்கிறேன், நான் சிந்திக்கிறேன், எனக்கு பிடித்தது இது, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதைப் போல பல விஷயங்களை பேசுகிறோம். இந்த நான் என்ற உணர்வில் எது முக்கியம் என்று நாம் எண்ணுகிறோம்? நமது உடல் நம்முடையது என்று நினைக்கிறோம். நான் என் உடலில் இருக்கிறேன் என்று நாம் நம்புகிறோம். நமது மனதில் நம்முடைய சிந்தனைகள், உணர்ச்சிகள், விருப்பங்கள், ஆசைகள் இவைகளை நான் என்று அடையாளம் காண்கிறோம். ஆனால் அத்வைத வேதாந்தம் இதை ஆழமாக நமக்கு விளக்குகிறது. நம் நான் உணர்வு உடல், மனம், சிந்தனை, உணர்ச்சி ஆகியவற்றை அடிப்படையாக கருதுவது தவறான புரிதலாகும் என்றும், உண்மையான நான் அவை அல்ல, அவை தற்காலிகமானவை, மாறுபடும் என்றும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் என்று நம்மை உணர்கிறோம் இல்லையா? அப்படியென்றால் இந்த நான் உணர்வை எதன் மூலம் நம்புகிறோம்? நாம் உடலை நான் என்று நினைக்கிறோம். ஆனால் உடல் மாறக்கூடியது. நீங்கள் குழந்தையாக இருந்தபோது உங்கள் உடல் வேறுபட்டது. இப்போது அது மாறிவிட்டது. நீங்கள் இன்னும் வயதானால் உடல் வேறு விதமாக மாறும். நாம் உணர வேண்டியது என்னவென்றால், நாம் மாறவில்லை, ஆனால் உடல் மாறிக்கொண்டே இருக்கிறது. இதனால் நான் என்பது உடல் அல்ல என்று அறிய வேண்டும். நம்முடைய சிந்தனைகள், உணர்வுகள், ஆசைகள் இவைகளையும் நான் என்று உணர்கிறோம். உதாரணமாக, நான் இதை விரும்புகிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் சோகமாக இருக்கிறேன் என்று நினைக்கிறோம். நம் சிந்தனைகள், ஆசைகள், உணர்ச்சிகள் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கின்றன. இன்று உங்களுக்கு ஏதாவது ஒன்றை பிடிக்கும், நாளை நீங்கள் அதை விரும்பாமல் இருக்கலாம். ஒரு நாள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம், மற்றொரு நாள் நீங்கள் சோகமாக இருக்கலாம். ஆனால் எப்போதும் நான் எனும் உணர்வு மாறவில்லை. ஆனால் நம் மனம், சிந்தனைகள் மாறுகின்றன. இதனால் நான் என்பது சிந்தனையோ மனதோ அல்ல என்றும் அறிந்து கொள்ள வேண்டும். அத்வைதம் இதை விளக்குகிறது. உடலோ மனதோ சிந்தனையோ அல்லாமல் நாம் உண்மையில் நம்முள் நிறைந்திருக்கும் ஆத்மாதான். இந்த ஆத்மா எப்போதும் ஒரே மாதிரியாக மாற்றமில்லாமல் இருக்கும். உடல் மாறலாம், மனம் மாறலாம், ஆனால் ஆத்மா ஒரே மாதிரியாகவும் நிரந்தரமாகவும் இருக்கும்.
இதை எளிதாக புரிந்து கொள்ள ஒரு சுலபமான உதாரணத்தை பார்க்கலாம். நீர் அடிக்கடி ஆறு, குளம், கடல் என்று பல வடிவங்களில் இருக்கும். நீங்கள் அதை தனித்தனி தண்ணீர் என நினைக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் அடிப்படையானது நீரே. அதேபோல் நம்முடைய உடல், மனம் வேறுபட்டதாக காட்டினாலும் எல்லாவற்றிற்கும் அடிப்படையானது நமது ஆத்மா, அதாவது பரமாத்மா தான். உண்மையில் நாம் யார்? நாம் நமக்குள் உணர வேண்டியது என்னவென்றால், நம்முடைய உண்மையான நான் என்பது இந்த உடல், மனம், சிந்தனை அல்ல, அது நிரந்தரமான ஆத்மாதான் என்று உணர வேண்டும். வேதாந்தத்தின் இன்னொரு கூறு விசிஷ்டாத்வைதம் என்று சொல்வோம். விசிஷ்டாத்வைதம் என்பது இந்திய தத்துவ கோட்பாடுகளில் ஒன்றாகும். இதனை ஆழமாக அறியச் செய்வது ஸ்ரீ ராமானுஜர் என்பவரின் திருக்கோவையில் இடம்பெற்ற முக்கியமான பங்களிப்பாகும். இது உலகம், நாம், கடவுள் ஆகியவற்றின் தொடர்பை பற்றி பேசுகிறது. விசிஷ்டாத்வைதம் என்ன சொல்கிறது? இந்த கோட்பாடு அத்வைதம் போலவே ஒன்றுதான், இரண்டில்லை என்று சொல்கிறது. ஆனால் அதில் சிறப்பான வேறுபாடு இருக்கிறது. அத்வைதம் முழுமையாக அனைத்தும் கடவுள் என்பதை கூறினால், விசிஷ்டாத்வைதம் ஆமாம், எல்லாமே கடவுள்தான், ஆனாலும் ஒவ்வொரு உயிரினமும் தனித்தன்மையுடன் இருக்கிறது என்று சொல்கிறது. உதாரணமாக, கடவுள் ஒரு பெரிய பரந்த கடல் போல இருக்கிறார். அதில் நாம் ஒவ்வொருவரும் சிறு துளிகளாக இருக்கிறோம். துளியும் கடலின் ஒரு பகுதிதான், ஆனால் துளியின் தனித்தன்மையும் இங்கே காணப்படுகிறது. இது எப்படி செயல்படுகிறது? விசிஷ்டாத்வைதம் கடவுளின் பரம்பொருளை நம்புகிறது. கடவுள்தான் உலகத்தின் ஆதியும் அந்தமும். அதே நேரத்தில் உலகம் மற்றும் உயிர்கள் எல்லாமே கடவுளின் அமைப்பின் பகுதிகளாகவே இருப்பதாக கூறுகிறது. இது ஒருமையின் கருத்தினை பின்பற்றிய போதும் தனித்தன்மையை மறுக்கவில்லை. இந்த கோட்பாட்டில் பக்தி மிகவும் முக்கியம். கடவுளை அடைவதற்கான முக்கிய வழி பக்தி மற்றும் கர்மம் என கூறுகிறது. கர்மம் என்றால் செயல். நாம் பக்தியுடன் கடவுளை நினைத்தால் இறுதியில் அவர் நம்மை தன்னில் சேர்த்து கொள்வார் என்று விசிஷ்டாத்வைதம் நம்புகிறது. இக்கோட்பாடு கடவுளின் பரமானந்தத்தில் எல்லாம் இருக்கின்றன என்பதையும், நாமும் அவருடைய பாசத்தால் காக்கப்பட்டிருப்போம் என்பதையும் சொல்கிறது. கடவுளின் கிருபை மிக முக்கியம் என்பதால் எதிலும் நம்பிக்கையுடன் செயல்படுவது என்பதே இதன் தாரக மந்திரமாகும். இது ஒவ்வொருவருக்கும் தங்களை ஆன்மீக நெறியில் எளிமையாகவும் ஆழமாகவும் பார்க்க வழிகாட்டுகிறது. வேதாந்த தத்துவம் நம் வாழ்க்கையின் சில முக்கியமான உண்மைகளை விளக்குகிறது. முதலாவதாக, ஆத்மா. நம் உடல் மற்றும் மனம் தற்காலிகமானவை. நமது உண்மையான அடையாளம் ஆன்மாதான். இது மாறாதது, அழியாதது, எப்போதும் சுத்தமானது. இரண்டாவதாக, பரபிரம்மம். பிரபஞ்சத்தின் ஆதாரம் பரமாத்மா, எல்லாவற்றிற்கும் மேலான சக்தி. அந்த சக்தியுடனே நமது ஆன்மாவுக்கு தொடர்பு உள்ளது. மூன்றாவதாக, மாயை. உலகம் நமக்கு உண்மையாக தோன்றினாலும் அது ஒரு மாயை. நமக்கு தெரியும் இந்த உலகம் ஒரு தற்காலிக மாயை. ஆனால் அதை கடந்து இருக்கும் ஆத்மா, பிரம்மம் மட்டுமே உண்மையானது. நான்காவதாக, மோட்சம். நமது ஆத்மா மாயை மற்றும் பிறவிகளிலிருந்து விடுபடும்போது நாம் மோட்சத்தை அடைகிறோம். அதுவே வேதாந்தத்தின் கடைசி நோக்கமாகும். வேதாந்தத்தின் அடிப்படை நூல்கள் 3 உள்ளது. உபனிஷதங்கள் வேதங்களின் கடைசி பகுதியாகும். இதில் ஆழமான ஆன்மீக கருத்துக்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் இரகசியங்கள் இருக்கின்றன. இரண்டாவதாக, பகவத்கீதை. குருக்ஷேத்திர போரில் கண்ணன் அர்ஜுனனுக்கு கொடுத்த உபதேசம். அதில் வேதாந்த கருத்துக்கள் தெளிவாக கூறப்பட்டுள்ளன. அதில் கண்ணன் சொல்வதை கேட்பது நம் கடமையை செய்வதும் அதை செய்வதில் பற்றுதல் இல்லாமல் இருப்பதும். மூன்றாவதாக, பிரம்மசூத்திரம். இது வேதாந்த தத்துவத்தை முறைப்படி விளக்கி அமைக்கிறது. இதில் உள்ள சூத்திரங்கள் வேதாந்தத்தின் அடிப்படையான கருத்துக்களை சுருக்கமாக கூறுகின்றன. வேதாந்தம் முழுமையாக மனம், ஆத்மா, மெய்ப்பொருள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. ஆனால் தியானம் வேதாந்தத்தின் முக்கியமான பகுதி. தியானம் மூலமாக நாம் மனதை அடக்குதல். மனம் பல்வேறு எண்ணங்களால் சிதறி கிடக்கிறது. தியானம் மனதை ஒருமுகப்படுத்தி ஆத்மாவின் உண்மையை புரிந்து கொள்வதற்கான பாதையை திறக்கிறது.
அடுத்ததாக தன் உண்மை சொரூபத்தை அறிதல். நாம் என்ன, ஏன் இங்கே வந்தோம், எது நமது கடைசி பயணம் என்பதையும் தியானத்தின் மூலம் உணரலாம். முடிவாக சமாதி நிலை. வேதாந்தம் கூறும் கடைசி நிலைதான் சமாதி. அதில் நம் ஆத்மா பரமாத்மாவுடன் ஒருமுகமாக இணைகிறது. வேதாந்தம் நமக்கு தரும் ஆன்மீக அறிவை பயன்படுத்தி நம் வாழ்க்கையை எப்படி சீராக்கலாம்? முதலில் அறிவு. அறிவானது எது உண்மை, எது மாயை என்பதை புரிந்து கொள்வது. நம் வாழ்க்கையின் பொருள் நம் உடலோ மனதோ அல்ல. உண்மையான சாந்தி நம் ஆத்மாவின் உண்மையை உணர்வதில்தான் உள்ளது. இரண்டாவதாக விரக்தி. விரக்தியின் மூலம் உலகின் பொருள், பெயர், புகழ் போன்றவற்றில் பற்றின்மையை வளர்த்து கொள்ள வேண்டும். இவை அனைத்தும் தற்காலிகமானவை. மூன்றாவதாக கருணை மற்றும் பாசம். அதாவது வேதாந்தம் நம்மை எல்லோரிடமும் கருணையுடன் நடக்கச் செய்கிறது. நம் அனைவருக்கும் ஒரே ஆதாரம் நம்மில் உள்ள ஆத்மா ஒன்றுதான். நான்காவதாக சமச்சீரான மனநிலை வேண்டும். நன்மையும் கெட்டதும் நம் வாழ்க்கையில் நிகழ்வதற்கு காரணம் மாயை. ஆனால் நாம் வேதாந்தம் மூலம் இந்த இரண்டையும் சமமாக எதிர்கொண்டு மனநிலையை சமமாக வைத்து கொள்ளலாம். வேதாந்தத்தில் 3 முக்கியமான குணங்களை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளன. முதலாவதாக சத்துவ குணம். இது அறிவு, அமைதி, பிரகாசம், பக்தி ஆகியவற்றை பிரதிபலிக்கிறது. சத்துவ குணம் உயர்ந்த குணமாக கருதப்படுகிறது. இரண்டாவதாக ரஜோகுணம். இது செயல், ஆற்றல், விருப்பம் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டது. ரஜஸ் அதிகமாக இருப்பின் அது ஆசையையும் பதட்டத்தையும் அதிகமாக உருவாக்கும். மூன்றாவதாக தமோகுணம். இது அறியாமை, மந்தம், சோம்பேறி ஆகியவற்றை குறிக்கிறது. தமஸ் அதிகமாக இருந்தால் நம்மில் விழிப்புணர்வு குறையும். நாம் வேதாந்தம் மூலம் சத்துவ குணத்தை அதிகரிக்க வேண்டும். அதனால் ஆன்மீக விளக்கம் நம் வாழ்க்கையை ஒளிரச் செய்யும். இதுதான் வேதாந்தத்தின் அடிப்படை கருத்துக்கள். இந்த தத்துவம் நமக்கு நம் வாழ்க்கையின் ஆழமான உண்மைகளை கற்றுத்தருகிறது. எது மாயை, எது உண்மை என்பதை உணர்த்துகிறது. இதன் மூலம் நாம் வாழ்க்கையில் அமைதியும் ஆனந்தத்தையும் அடைய முடியும். பிளிஸ் வேலி யூடியூப் சேனலில் உள்ள மற்ற வீடியோக்களையும் பார்க்கவும். உங்களுடைய ஆன்மீக பயணத்தை மேலும் மேம்படுத்துங்கள். தங்கள் ஆதரவையும் ஆழ்ந்த கருத்துக்களையும் கமெண்ட் மூலம் பகிர்ந்து இந்த பிரயாணத்தில் இணைந்திடுங்கள். பிளிஸ் வேலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களின் பயணம் அறிவாலும் ஆனந்தத்தாலும் நிரம்பியதாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.